ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளுடைய டேனியல் பாலாஜி அவர்கள் இறந்துட்ட நிலையில் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப ஃபேமஸாக வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஒரு மிக இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்க அம்மாவோட ஆசையை அவர் வந்து நிறைவேற்றாமே வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும், அவங்க அம்மாவோட ஆசையை அவர் வந்து நிறைவேற்ற ரொம்பவே பாடுபட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டுருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன். நம்புகிறேன், வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் பாலாஜி அவர்கள் சினிமாவில் ஒரு இன்ட்ரெஸ்டான ரொம்ப முக்கிய புள்ளியில் ஒருவராக வந்து இருந்துட்டு இருந்தவர். டேரக்டர் ஆகணும்னு ஸ்டார்டிங்கில் வந்தவர். அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் வில்லன் பயங்கரமாக பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து வில்லன் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கும் அவரை பார்த்து அவர் வந்து வில்லன் தான்பா அப்படின்ற மாதிரி செட் ஆகிட்டார். எந்த ஒரு கேரக்டர் வில்லனுக்கு எழுதினாலுமே சப்போர்ட்டிங் கேரக்டராக இவர் வந்து பங்கமாக இருப்பார் அப்படின்ற மாதிரியுமே எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியே போயிட்டே இருந்த இதில் திடீர்னு சினிமாவில் வளர்ந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டியக் அரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தால் அவர் வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்ற செய்தி கேட்டு நைட் எல்லாருமே ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வளர்ந்துட்டு இருக்கும்போது, இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி வந்து அவங்க அம்மாவோட ஆசையை அவர் வந்து நிறைவேற்றாமே வந்து இருந்துட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே பாடுபட்டிருக்காரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா ப்ளஸ் இவங்க 2 பேருமே ஆன்மீகத்தில் ரொம்பவே வந்து ஒரு கைதேர்ந்த ஒரு ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அட்டாச்சான ஒரு ஆள் அப்படின்றதுனால, இந்த நகை அது மட்டும் இல்லாமல் வேறு மாதிரி இந்த பணத்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து உடன்பாடும் கிடையாது, அதில் ஆர்வமும் கிடையாது. ஸோ அதனாலேயே பெரிய அளவில் இது மேலே ஈடுபாடு இல்லைனாலும் அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய கனவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகை, இந்த புடவை இதெல்லாமே வந்து நீ எனக்கு செய்யறதுக்கு பதிலாக கோவிலுக்கு செய் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்களாம். எனக்கு ஒரு நகை வாங்கி தரணும்னு ஆசைப்படுறீங்களா, அதுக்கு பதிலாக வந்து ஒரு சாமி கோவிலுக்கு, ஒரு அம்மன் கோவிலுக்கு நகை வாங்கி கொடு, ஒரு அம்மன் கோவிலுக்கு புடவை வாங்கி கொடுங்க. ஸோ அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்களாம். ஸோ இதனாலேயே வந்து டேனியல் பாலாஜி அவர்கள் அடிக்கடி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு படத்தை வந்து முடிச்சிருக்காரு, சைன் பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து காசு கொடுத்துருக்காங்கன்னா டக்குன்னு போய் ஒரு நகை வாங்கியாந்தோ இல்லை ஒரு புடவை வாங்கியாந்தோ கோவிலுக்கு கொடுத்துருவாங்களாம். அந்த கோவிலில் அந்த நகையை அந்த புடவையை அந்த அம்மனுக்கு போடும்போது அவங்க அம்மாக்கே தனியாக வந்து சொந்தமாக வந்து பணம் இது பண்ணி போட்டிருக்க மாதிரி அவர் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலுமே அவங்க அம்மாவுக்கு இவர் என்ன பண்ணுவார்னா, எப்படி அதுவும் இல்லாமல் சைலண்ட்டாக விட முடியும்னு சொல்லி எப்பயுமே அவங்க அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கறது, பூ வாங்கி கொடுக்கறதுன்னு சொல்லி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க அம்மாவை சந்தோஷப்படுத்திட்டே இருப்பாங்களாம். பட் அவங்க அம்மா வந்து திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறது நிறைய கோவில் கட்டணும் அப்படின்ற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், கோவில் ரீதியாக வந்து நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்களாம். பட் அவரால் வந்து 1-2 கோவில் மட்டுமே கட்டி கொடுக்க முடிஞ்சது. நிறைய கோவில்களை அவங்க அம்மா சொன்ன மாதிரி கட்டி கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு ஆதகம் அவருக்கு எப்பயுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் சோஷியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் கூட அவங்க வந்து எவ்வளோ நடக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்களை அவர் மிஸ் பண்ணிட்டார். அது ரொம்ப ஒரு ஏக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது அவருக்கும் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரியும் பதில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காம காமிச்சு சொல்லிப்போங்க. உங்களுக்கு அவர் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பதிவு பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.